வணக்கம். நான் உங்கள் பாலாஜி ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா பரபவ வருஷத்தோட 2026 மற்றும் 2027 ஆண்டில் உள்ளடக்கிய தமிழ் வருஷ பலன்கள். இந்த தமிழ் வருஷ பலத்தில் இன்னைக்கு ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்குள்ளான ஆண்டு இந்த ஆண்டு நல்லா இருக்கு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு கர்மஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் மூலயமா உங்களுக்கு நல்ல லாபமும் நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கு. பணி உயர்வு, பதவி உயர்வு, நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கிற பண உதவிகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகளும் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்பு இந்த ஆண்டு ரிஷப ராசிக்கு நல்லா இருக்கு. அடுத்தது தொழில் மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. முக்கியமாக தொழில் தொடங்க நினைப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு சாதகமாக அமைகிறதுக்குள்ளான வாய்ப்புகள், நல்ல முன்னேற்றத்தோட வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. அதனால புதுசாக தொழில் தொடங்குறவங்க தாராளமாக இந்த வருஷம் நீங்கள் தொழில் தொடங்கலாம். நல்ல லாபத்தோடைய உங்களுக்கு ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானம் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும். செலவுகள் குறையிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையா கொடுக்கும். பயப்படுற அளவுக்கு கிடையாது. அடுத்தது குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்பு இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. நீங்க தாராளமாக செய்யலாம். அடுத்தது குழந்தை பாக்கியம். நீண்ட நாளாக பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த வருஷத்துல கரு உருவாகுவதற்குள்ளான வாய்ப்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மழலை செல்வங்கள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்பு நல்லா இருக்கு. பிரச்சனை இல்லை. அடுத்தது உங்களுக்கு உறவுகள் மூலமா வாழ்க்கை துணை சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது கணவன் மூலியமா மனைவிக்கோ இல்லை மனைவின் மூலியமா கணவனுக்கோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பெரிய லெவல்ல போகாது. கணவன் மனைவி ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவும் நல்லது. ஆண் கோவப்பட்டா பெண் அமைதியாகவும், பெண் கோவப்பட்டா ஆண் அமைதியாகவும், இந்த மாதிரி விட்டு கொடுத்து போனா ஈகோ இல்லாம இந்த வருஷம் கண்டிப்பா நல்ல முன்னேற்றத்தோட கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கலாம். அடுத்தது ஆரோக்கிய விஷயத்துல பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு ரொம்பவும் முக்கியம். சரிங்களா? எது சாப்பிட்டா நமக்கு ஜீரணமாகும், எது சாப்பிட்டா ஒத்துக்கும், அதை பார்த்து நீங்க செய்யறது நல்லது. இல்லைன்னா அஜீரண கோளாறுகள், சுவாச பிரச்சனைகள் வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. அதனால உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்க. அடுத்தது இந்த ரிஷப ராசியில மாணவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியில உயர்கல்வி படிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களுக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்குள்ளான வாய்ப்பு இருக்கு. நல்ல மதிப்பெண் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விடாமுயற்சியோட படிச்சா நல்ல மதிப்பெண்ணோட நல்ல முன்னேற்றமா உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல முக்கியமா இந்த போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமா அமைகிறதுக்குள்ளான வாய்ப்பு நல்லாவே இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த வருஷத்துல இதுக்குள்ளான முக்கியமா வச்சு பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிகள் கிடைக்கும். நெகட்டிவ் பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா போய் சும்மா ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம், இல்லை கையெடுத்து கும்பிட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தால் மாணவர்களுக்கு நல்லா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக கிடைக்கும். நம்மளால வெற்றி பெற முடியும், சாதிக்க முடியும், நம்ம நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? அப்போ எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ரிஷப ராசிக்கு பொது பலன்கள். சரிங்களா? இப்போ உங்களை பற்றி தனிப்பட்ட மூலியமா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தனிப்பட்ட மூலியமா கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட ஜாதகத்தில் உள்ள தசா புத்திகள் வச்சு கிரகச்சாரங்களை வச்சு உங்களுக்கு எப்படி இருக்கு, நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும் A to Z வரைக்கும் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா?